ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சையத் காசுலேருந்து சையத் பேசுகிறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகேந்திரா பொலரோ சார். நிறைய பேர் என்கிட்ட பொலரோ இல்லையா உங்ககிட்ட அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனாலேயே பாருங்கள், ஒரு ரொம்ப எக்ஸலண்ட்டான வண்டி, ஷோரூம் பீஸ் வண்டி இன்றைக்கி நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருக்குங்க. 2011 மாடல் சார், 2011 மாடல், சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டி சார். மாடல் தான் சார் 2011ன்னு சொல்லணும். பட் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா புது வண்டி பார்க்குற மாதிரி அப்படியே இருக்குது சார். ஒரே ஒரு டென்ட்டு, ஸ்க்ராச்சஸ், ஸ்டிங்கர் ஒர்க் எதுவுமே இல்லாத வண்டி சார். பொலரோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சீக்கிரமாக வந்து டிங்கர் ஒர்க்கு வந்துடும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினலாக இருக்குது வண்டி. வண்டி நல்லா எக்ஸலண்ட்டாக வச்சுருக்காரு சார் கஸ்டமர். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிலிட்ரி மேன் இவரு, அதனால தான் இந்த கலரை வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்காரு சார். வண்டி வெறும் 1,35,000 தான் ஓடி இருக்கும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, கஸ்டமர் நீங்கள் வண்டி எடுக்கும்போது இன்சூரன்ஸு போட்டு கொடுத்துருவாரு. ஒரே ஓனர் வண்டி சார். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா சீட் கவர்ஸ்லாம் புதுசு, ஃப்ளோர் மேட்லாம் புதுசு. இன்னொரு விஷயம் இதில் என்னன்னாக்கா, எந்த பொலரோலையும் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு விஷயம் இதில் இருக்குது சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் சீட்ஸ்ன்னு வாங்க சார். அதாவது வந்து அட்ஜஸ்டபிள் சீட்ஸ். உங்களுக்கு வந்து அந்த பட்டன் இருக்கும், அந்த பட்டனில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி போகிறது, முன்னாடி போகிறது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கால் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு இது ஒன்று கொடுத்துருப்பாங்க சார், சீட்டு. அதை பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆகும். நம்ம அப்படியே ஃபஸ்ட் கிளாஸாக வந்து படுத்துக்கலாம் சார். ஸோ குஸ்ஸாக படுத்துட்டு போகலாம் இந்த வண்டியில். இது வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி பண்ணியிருக்காரு சார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு பாருங்கள். டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காரு, ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்காரு, பேக் பம்பர் போட்டிருக்காரு சார். பின்னாடி இருக்கிற நம்ம ஸ்டெப்னி கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலாய்வில் தான் சார், எதுவும் டிஸ்கே கிடையாது. வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காரு பாருங்கள். டாப் கூட வந்து ரொம்ப அந்த ரெக்ஸின் டைப்பில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு சார். எல்லாமே வந்து கோயம்புத்தூரில் தான் சார் பண்ணியிருக்காங்க. இந்த டாப்பு, சீட் கவர்ஸு, சீட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூரில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த மேலே பாருங்கள், ரூஃபில் ஸ்பீக்கர்ஸோடு வரும், எல்இடி லைட்டோடு வரும். ஸ்பீக்கர்ஸ் பாருங்கள், பின்னாடி தனியாக வந்து ஒரு பாக்ஸ் போட்டு சைடில் வந்து மாட்டி வச்சுருக்காரு சார். வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வச்சுருக்காரு பாருங்கள். டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் இல்லாத வண்டி. ஃப்ரண்ட்டு 2 டயர் புதுசு போட்டிருக்காரு சார். பேக் 2 டயர் ஒரு ஆஃப் பட்டன் இருக்குது. ஸ்டெப்னி கூட ஒரு ஆஃப் பட்டன் இருக்குது சார். சஸ்பென்ஷன் எல்லாமே புதுசு போட்டிருக்காரு சார். மெக்கானிசம் லெவலில் உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. ஒரிஜினல் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி பாருங்கள். இந்த சைடு மிரர் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷிஃப்ட் டிசைர் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காரு, சைடில் இண்டிகேட்டர்ஸ் வர மாதிரி. வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். 5 அலாய்வீலோட. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் இது சென்ட்ரல் லாக் வித்து ரிமோட்டோடு பண்ணியிருக்காரு சார். 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். ஃப்ரண்ட்டு ஃபாக் லைட் போட்டிருப்பாரு பாருங்கள். வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வச்சுருக்காரு பாருங்கள். அந்த சீட்ஸ் நான் சொன்னேன் பாருங்கள், உங்களுக்கு எலக்ட்ரானிக் சீட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே அந்த சீட்ஸ் எப்படி மூவ் ஆகுது பாருங்கள். அப்படியே மூவ் ஆகுது பாருங்கள், திருப்பி மூவ் ஆகுது பாருங்கள். நம்ம கையில் எதுவுமே பண்ண வேண்டிய வேலை இல்லை சார். இது பாருங்கள், இதுதான் அந்த சொகுசு சீட்டு சொன்னோம் பாருங்கள், அதுதான். அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி விட்டுட்டோன்னா நீங்கள் படுத்துகிட்டே போகலாம் சார். வண்டி வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயமும் பார்த்து செஞ்சுருக்காரு சார். பட் இப்போ அவருக்கு வயசாகிடுச்சு, அதனால் அவங்க பையன் வந்து நீங்கள் வண்டி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றாரு. வண்டி வீட்டில் இருந்தால் இவர் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வண்டியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இவர், ராணிப்பேட்டில் தான் இருக்கிறாங்க சார். வண்டி வந்து சென்னை வண்டி தான், அங்கே இருக்கும்போது வாங்கியிருக்காங்க. பட் இப்போ ஃபுல் செட்டில்டு வந்து ராணிப்பேட்டு தான் சார். நம்ம கஸ்டமர்கிட்டே பேசி நம்ம வண்டி எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், அதே மாதிரி அந்த ஹெட்லைட் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் வர அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொலரோ நீங்கள் புதுசு வாங்கினீங்கனாலே அது வந்து ஃபைபர் பீஸ் தான் சார் வரும். ஆனால் இவர் வந்து ஃபுல்லாகவே மெட்டல் பண்ணியிருக்கார். ஃப்ரண்ட்டு பம்பர்லேருந்து எல்லாமே வந்து ஃபைபர் பீஸ் தான் வரும். ஆனால் இவர் வந்து ஃபுல்லாகவே மெட்டல் பண்ணியிருக்கார் சார். வண்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு. வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். இன்ஜின்லாம் பாருங்கள், ஆயில் லீக்கேஜ்லாம் எதுவுமே இருக்காது. ஒரிஜினல் கிலோமீட்டர் வண்டி சார். இன்சூரன்ஸ் மட்டும் தான் இல்லை. கஸ்டமர் நீங்கள் வண்டி எடுக்கும்போது இன்சூரன்ஸு போட்டு கொடுத்துருவார் சார். பாருங்கள் சார், அந்த வண்டி பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக எப்படி வச்சுருக்காரு பாருங்கள். மெட்டல் பீஸ் தான். அந்த சைடு ஃபுட்ரஸ் கூட பாருங்கள், ஃபுல்லாக மெட்டல். எல்லாமே வந்து கோயம்புத்தூரில் பண்ணியிருக்காங்க சார். இங்கே யாரும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. மேக்ஸிமம் 1.5 months ஆச்சான் சார். கோயம்புத்தூரில் விட்டு அவங்க மச்சானுடைய ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் இருக்காராம், அவர்கிட்ட விட்டு மொத்தமே ரெடி பண்ணியிருக்காரு சார். ஃபைபர் பீஸாக போட்டிருக்காரு பாருங்கள். வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வச்சுருக்காரு பாருங்கள். ஒரே ஓனர் வண்டி. மாடல் தான் 2011. பட் வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ரிவர்ஸ் கேமராவோடு இருக்கும் பாருங்கள். இந்த வண்டியோடைய விலை வந்து கஸ்டமரு
4,50,000 ரூபாய் ஃபைனலுன்றார் சார். நம்ம பேசிக்கலாம் வாங்க, நான் பேசி அதெல்லாம் நெகோஷியபிள் பண்ணி தரேன். M2DI இன்ஜின் இது. வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஷோரூம் பீஸ் வண்டி சார். வெறும் 2011ன்னு பார்க்காதீங்க. அது பாருங்கள் ஃபைபர் மொத்தமே நான் தட்டுறேன் பாருங்கள். மொத்தமே ஃபைபர் வண்டி பாருங்கள். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். எந்த ஒரு வேலையும் இருக்காது. அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் சார்.